தாம்பரம் இரும்புலியூர் பகுதியில் 2 வீடுகளில் 500க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் புகார் தெரிவித்த நிலையில் இபிஎஸ் புகார் தொடர்பாக தாம்பரம் மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளபடி 2 வீடுகள் அங்கே இல்லை, ஒரு மத வழிபாட்டு மையம்தான் உள்ளது என்று தாம்பரம் ஆணையர் பாலசந்தர் விளக்கம் அளித்திருக்கிறார். இபிஎஸ் குறிப்பிட்டுள்ள பாகம் 115 உள்ள மத வழிபாட்டு மையத்தில் 697 வாக்காளர்கள் இருந்தனர் என்றும் தாம்பரம் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். 697 வாக்காளர்களில் 54 பேருக்கு மட்டுமே SIR படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தாம்பரம் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். தற்போது மத வழிபாட்டு மையத்தில் தங்கியிருக்கும் 85 பேருக்கு மட்டுமே SIR படிவங்கள் வழங்கப்பட்டது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்டு இருப்பதால் தான் SIR படிவங்கள் வழங்கப்பட்டன என்றும் அந்த விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான் வணக்கம். இபிஎஸ் புகாருக்கு தாம்பரம் மாநகராட்சி என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தாம்பரம் சட்டமன்ற தொகுதி இரும்புலியூர் பகுதியில் இருக்கின்ற காயத்ரி நகர், அதே போல ரோஜோ தோட்டம் பகுதியில் பாகம் எண் 115 மற்றும் 117 ஆகிய இடங்களில் ஒரே வீட்டில் 500க்கும் மேற்பட்ட வாக்குகள் இரு இடங்களில் இருப்பதாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று செய்தியாளர்கள் பேட்டியில் புகார் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது தொடர்பாக தாம்பரம் மாநகராட்சி சார்பில் அந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கின்ற கள ஆய்வின் போது அந்த பகுதியில் அது ஒரு மத வழிபாட்டு தளம் இருப்பதாகவும் அங்கு தங்கியிருந்தவர்களின் வாக்காளர் பட்டியல் தான் அந்த பட்டியலில் வந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் பாகம் எண் 115 697 ஓட்டுகள் அந்த பழைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்ததாகவும் தற்பொழுது அங்கிருந்தவர்களுக்கு 54 பேருக்கு மட்டுமே இந்த தீவிர வாக்கு திருத்தத்தின் போது அந்த படிவங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மாநகராட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகவரியில் கள ஆய்வின் போது 275 வாக்காளர்கள் இடமாற்றம் சென்று விட்டதாகவும் 4 வாக்காளர்கள் இறந்து விட்டதாகவும் 49 பேர் கள ஆய்வின் போது அங்கு இல்லை எனவும் மாநகராட்சி ஆணையாளர் பாலசந்தர் தெரிவித்திருக்கிறார். மொத்தமுள்ள 697 வாக்காளர்கள் 380 பேர் அங்கே இல்லை என்பது கள ஆய்வின் போது தெரிய வந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மத வழிபாட்டு தளத்தின் போது ஊழியம் செய்வதற்காக அங்கே அவர்கள் பல ஆண்டுகளாக தங்கியிருக்கிறார்கள். பல்வேறு ஊரிலிருந்து தங்கியவர்கள் அந்த பகுதியிலே வாக்காளர் அடையாள அட்டை பெற்று ஒவ்வொரு தேர்தலின் போது வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுடைய பட்டியல் தான் தற்போது அங்கு வந்திருப்பதாக அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இதில் முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை. கள ஆய்வின் போது யார் அந்த பகுதியில் இருக்கிறார்கள், முறையான வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மீரான்.